ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எம்டி நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே நண்பா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணணுமா? இதே போல் உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும்னா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சென்டரில் இருக்க ப்ளஸ் ஓகே கொடுங்க. ப்ளஸ் ஓகே கொடுத்துட்டு 16.9 9.16 1.1 இருக்கும். அதில் நீங்கள் வந்து 16.9 கொடுத்துக்கோங்க நண்பா. ஓகே கொடுத்துட்டு நான் தர இமேஜை எடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்கோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது அது சென்டரில் இருக்க ஒரு பட்டன் டச் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுத்துட்டு ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. ஃபுல்லாக இழுத்து விட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இழுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒரு 29 சைன்ஸ் வச்சுட்டு இதை டச் பண்ணிங்கன்னா இந்த போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணுங்கள். ஓகே நண்பா, எனேபிள் பண்ணுங்கள். லேயர் போய்ட்டு மீடியா போங்க. லேயர் போய்ட்டு மீடியா அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபைலை வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போயிடுங்க. ஓகே நண்பா, நான் அந்த இடத்துல இந்த ஃபைலை வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு இதை டச் பண்ணிங்கன்னா இப்படி ஃபுல்லாக வரும். இது ஃபுல்லாக வந்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து மறுபடியும் அந்த கிராஃபிக்ஸை டச் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டிங் போங்க. பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன், இதை ஓகே கொடுங்க. இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி ஆனோடனே இதை மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் டச் பண்ணிட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் லெவலில் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் ஏற்றிக்கோங்க. பிரைட்னஸ் லைட்டாக ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அதில் உள்ள சவுண்டை மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சவுண்ட் வேணுமோ வச்சுக்கோங்க நண்பா. இப்போ ஆடியோ எப்படி வைக்குதுன்னு பார்ப்போம். ஆடியோ எப்படி போனீங்கன்னா, உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குதோ அந்த சாங்கை வச்சுக்கோங்க. நான் ஒரு சாங் வச்சுட்டேன். ஓகே நண்பா, சாங் இப்படி தான் வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லேயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போனால் உங்களோட ஃபோட்டோ எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ எடுங்க. எடுத்தாச்சு நண்பா. இந்த சைஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ராப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் போங்க. ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு ஆஃப் சைஸ் வேணுமா ஃபுல் சைஸ் வேணுமா உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கோங்க நண்பா. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், டச் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 3 டாட்ஸ் இது இருக்குது பாருங்கள், 3 டாட்ஸ் இதில் போய்ட்டு சென்ட் டு பேக் கொடுங்க. சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த லெவல் வந்த உடனே இப்படி ஃபுல்லாக ஆக்கிடுங்க. ஓகேவா? இப்படி ஃபுல் பண்ணிவிட்டு க்ராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு இந்த லெவலில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லெவல் ஃபுல் வந்துடுங்க. ஃபுல் வந்துட்டு மறுபடியும் க்ராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு எந்த லெவல் கட் பண்ண முடியுமோ அந்த லெவல் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இந்த சைடும் கட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஓகே, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இது ஃபுல் லென்த் இழுத்து விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இதில் எத்தனை இது வேணாலும் வச்சுக்கலாம், ஃபுல் லென்த்து வச்சுக்கலாம். எத்தனை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ கட் பண்ணிட்டு இந்த லெவலில் கட் பண்ணிட்டு வேறு ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். 3 ஃபோட்டோ மாற்றிக்கலாம், 4 ஃபோட்டோ மாற்றிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்படி தான் இருக்கும். ப்ளே பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சோம். நம்ம எப்படி இதை வந்து எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள், ஷேர் பட்டன். இந்த ஷேர் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அந்த குவாலிட்டி வச்சுக்கலாம். ஃபுல் ஹெச்டி வச்சுக்கலாம், ஹெச்டி 720 வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வாங்கி கொடுங்க. ஓகே நண்பா, இன்னொரு சூப்பரான ஒரு அழகான ஒரு டெம்ப்ளேட்டில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். ஓகே நண்பா, பாய்.